வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் ராமநாதபுரத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் என்று குறிப்பிட்டார். இருப்பினும் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதியை பற்றி குறிப்பிட முடியும் என்று அவர் உடனடியாக தெளிவுபடுத்தினார். மேலும் இது மாநில அரசாங்கத்தில் உதயநிதியின் பதவி உயர்வு குறித்து ஊகங்களை தூண்டியது. உதயநிதியின் பதவி உயர்வு குறித்த வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் உதயநிதி மற்றும் அவரது தந்தை முதல்வர் ஸ்டாலின் இருவரும் இந்த ஊகங்களை குறைத்துவிட்டனர். இந்த பேச்சுவார்த்தையை உதயநிதி நிராகரித்துள்ள நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைக்கு இன்னும் நேரம் சரியாக இருக்காது என்று ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். உதயநிதியின் பதவி உயர்வு தொடர்பான ஊகங்களுக்கு அமைச்சர் ராஜா கண்ணப்பன் அளித்த சீட்டு மேலும் வலு சேர்த்துள்ளது. தமிழ் புதல்வன் துவக்கத்தில் அவர் ஆற்றிய உரையின் போது உதயநிதியை துணை முதல்வர் என்று கண்ணப்பன் குறிப்பிட்டது ஒரு திட்டமிடப்படாத கருத்து என்று தோன்றியது. ஆகஸ்ட் 19க்கு பிறகு அத்தகைய ஒரு பாத்திரம் சாத்தியம் என்று சூசகமாக அவர் விரைவாக சரி செய்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் புதுமை பேனா, தமிழ் புதல்வன் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அமைச்சர் பாராட்டினார். இம்முயற்சிகள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நிர்வாகத்தின் முக்கிய சாதனைகளாக காட்டப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவி உயர்வு பெறுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் ஸ்டாலினும் உதயநிதியும் தங்கள் பொது அறிக்கைகளில் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். இப்போதைக்கு ஊகங்களை விரிவுபடுத்துகிறார்கள். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.